ஓம் ஓம் ஊன் உடம்பில் பிறவிவிடம் தீந்து உலகத்தோர் உய்ய ஞானம் முதல் நான்கு மலரு நல் ஹரிஹி ஓம் ஜெய் சீதாராம் ராதே கிருஷ்ணா. அன்பு நண்பர்களை உங்கள் அனைவரும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் வரவேற்கின்றேன். நமது தமிழ்நாட்டில் கீரனூர் என்ற பெயரில் பல ஊர்கள் அமைந்திருக்கின்றன. நாம் தற்போது பார்க்க இருக்கக்கூடிய திருக்கோயிலானது திருவாரூருக்கு அருகே உள்ள கீரனூர் உள்ள கிராமத்தில் அமைந்திருக்கக்கூடிய சிவலோகநாதர் திருக்கோயிலாகும். இந்த இடம் கீரைக்காடு என்று ஒரு காலத்தில் அழைக்கப்பட்டது. அன்றைய தஞ்சாவூர் மன்னன் தன் குதிரையின் மீது சென்று கொண்டிருந்தான். என்ன நடந்தது என்று பார்க்க மன்னனும் அவனது பரிவாரங்களும் இறங்கிய போது இரத்தம் வழிந்த லிங்கத்தை அவர்கள் கண்டார்கள். அப்போது ஒரு மாடு வந்து காயத்தின் மீது பாலை ஊற்றியது. இரத்தப்போக்கு நின்றது. மன்னனும் அவனது படைகளும் தாங்கள் கண்டதை கண்டு திகைத்து நின்ற போதும் பசு பார்வதியாக மாறியது. சிவன் லிங்கத்திலிருந்து வெளிப்பட்டு அங்கிருந்த அனைவரையும் ஆசீர்வதித்தார்கள். அரசன் ஏற்கனவே இங்கே ஒரு கோயில் கட்ட தீர்மானித்திருந்தான். விரைவில் இதனை செய்தான். இங்குள்ள சிவலிங்கம் மேலும் சேதமடையாமல் இருக்க வெள்ளித்தாளால் மூடப்பட்ட வடு தொடர்ந்து இருப்பதாக கூறப்படுகின்றது. அம்மனுக்கு க்ஷீராம்பிகை என்று பெயர். அவள் காயத்தின் மீது பாலை ஊற்றி இரத்தப்போக்கு ஏற்படுவதை தடுக்கின்றார். க்ஷீரம் என்றால் பால் என்பது சமஸ்கிருதத்தில். க்ஷீராம்பிகை என்ற அம்மன் குழந்தை பேர் விரும்பும் தம்பதிகளால் வழிபட விரும்புகின்றார்கள். இக்கோயிலில் திருப்பரசலூர் வீரட்டேஸ்வரர் கோயிலுடனும் தட்சனின் யாகத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. தட்சனின் யாகத்தில் முக்கிய பங்கேற்பாளராக இருந்தால் அக்னி சிவனால் கிளியாக மாற்றப்பட்டு தண்டிக்கப்பட்டார். தன் தவறுக்கு வருந்துவதற்காக கிளி பல்வேறு சிவாலயங்களுக்கு பறந்து வந்து இறுதியாக இங்கு வந்து ஒரு சிறிய குளத்தை தோண்டி அதில் நீராடி இங்கு சிவனை வழிபட்டது. அதன் மீது அக்னி தனது அசல் வடிவத்தை மீண்டும் பெற்றார். அதன் பிறகு இன்று அக்னி தீர்த்தம் என்று அழைக்கப்படும் கோயில் குளத்தை மேலும் பெரிதாக்கினார். அருணகிரிநாதர் தனது திருப்புகழ் நூலில் இக்கோயிலில் உள்ள முருகனை பற்றி பாடியுள்ளார். பிரகாரத்தில் முருகனுக்கு ஒரு தனிச்சன்னதி உள்ளது. அங்கு முருகன் ஒரு முகத்துடன் மற்றும் 2 கரங்களுடன் காட்சியளிக்கின்றார். மேலும் அவரது துணைவியார் வள்ளி மற்றும் தேவியானுடன் இருக்கின்றார். அர்த்தநாரீஸ்வரர் மற்றும் 8 கரங்களுடன் அஷ்டபுஜ துர்க்கை போன்ற பல சுவாரஸ்யமான அடிப்படை சிற்பங்கள் இங்கே இருக்கின்றன. ஸ்தலபுராணத்துடன் இணைக்கப்பட்டுள்ள அக்னி இங்கு கோயிலின் சூழலில் தனது வாகனமான ஆட்டின் மீது சவாரி செய்வதாக சித்தரிக்கப்பட்டிருக்கின்றது. கட்டமைக்கப்பட்ட கோயில் சோழ காலத்தைச் சேர்ந்தது. சுமார் 1000 ஆண்டுகள் பழமையானது. கோயிலில் ராஜகோபுரம் இல்லை, மாறாக மொட்டை கோபுரம் உள்ளது. கோயிலில் பல கல்வெட்டுகள் உள்ளன, ஆனால் அவை இன்னும் முறையாக வெளியிடப்படவில்லை. எனவே இந்த கல்வெட்டுகளின் உள்ளடக்கம் குறித்து இப்போது எந்த தகவலும் நாம் அறிவதற்கு இல்லை. கோயிலின் உத்தியோகபூர்வ சிறப்பு நேரங்கள் மிக குறுகிய காலங்களாகும். காலையிலும் மாலையிலும் தலா 1 மணி நேரம் தான் இது தேர்ந்தெடுக்கப்படுகின்றது. இருப்பினும் உள்ளூர்வாசிகள் கோயிலுக்கு அருகில் கூடுவதை நாம் காண முடிகின்றது. பூசாரியை அணுக முடியும். இந்த கோயிலுக்கு வருபவர்கள் மிக குறைவு. இதனால் மற்ற கோயில்களை கவனித்துக் கொள்வதால் அர்ச்சகரால் இங்கு அதிக நேரம் செலவிட முடியவில்லை. இந்த கோயிலுக்கு அதிகம் பார்வைகள் வந்தால் அது அனைவருக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த பகுதிக்கு வரும்போது அவசியம் தாங்கள் இந்த கோயிலை தரிசிப்பீர்கள் என்று நம்புகின்றேன். நன்றி, வணக்கம். கைலாசவாசா கங்காதரா ஆனந்த தாண்டவ சதா சிவா ஹிமகிரிவாசா சாம்ப சிவா கணபதி சேவித்த பரமேசா சரவண சேவித்த பரமேசா சைலகிரீஸ்வர உமா மகேஷ நீலலோச்சன நடன நடேச ஆனந்த தாண்டவ சதா சிவா ஹிமகிரிவாசா சாம்ப சிவா போலோ நாதா உமாபதே शंभो शंकर पशुपते बोलो नाथा उमापते शंभो शंकर पशुपते नंदिवाहन नागभूषण चंद्रशेखर जडाधरा नंदिवाहन नागभूषण चंद्रशेखर जडाधरा गंगाधरा गौरी मनोहर गिरिजारमणा सदाशिवा गंगाधरा गौरी मनोहर गिरिजारमणा सदाशिवा बोलो नाथा उमापते शंभो शंकर पशुपते कैलासवासा कनकसभेशा गौरी मनोहर विश्वेशा
कैलासवास कनकसबेश गौरिमनोहर विश्वेश श्मशानवास चिदम्बरेश नीलकण्ठ महादेवा श्मशानवास चिदम्बरेश नीलकण्ठ महादेवा बोलो नादा उमापदे शम्भो शङ्कर पशुपदे त्रिशूलधारा ज्योतिप्रकाश विभूति அன்பு நண்பர்களே, என் தெய்வீக பயண யூடியூப் சேனல் மூலம் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. இறை அருளும் தேவை. பதிவுகள் பிடிச்சிருந்தால் லைக் செய்யவும். மீண்டும் சந்திப்போம். Dear friends, you have been visiting many temples with me. I want to visit more temples and share them. This requires your support and God's grace. Like, share and subscribe. Thank you.